ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. Namaste to everybody. ஈஷாவாஸ்ய உபனிஷத்தின் இறுதி வகுப்பில் நாம் இன்று பிரவேசிக்கின்றோம். ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்பது தசோபனிஷத்துக்களில் முதலான உபனிஷத். முதல் உபனிஷத் என்றாலும் அது சற்று கடினமானது. அதனால் ஏனைய உபனிஷத்துக்களை பார்த்து ஓரளவிற்கு அனுபவித்த பிறகே ஈஷாவாஸ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த உபனிஷத் எனப்படுவது சுக்ல யஜுர்வேதத்தில் 40வது அத்தியாயத்தில் வரக்கூடியது. இதில் வித்யா அவித்யா என்று இரண்டு விதமான இந்த உலக வாழ்க்கையையே மாற்றி யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேதத்திலும் சுக்ல யஜுர்வேதத்திலும் இது பிரவேசிக்கின்றது. இதில் காண்வ சாக்கை மாத்தியந்தின சாக்கை என்று இரண்டு விதமான சாக்கைகள் உள்ளது. காண்வ சாக்கையில் 18 மந்திரங்களும் மாத்தியந்தின சாக்கையில் 17 மந்திரங்கள் மட்டுமே உள்ளது. அதற்கு காரணம் ஒரு மந்திரம் 2 மந்திரம் ஒன்னா கிளப் ஆயிடுது, அதுதான் ரீசன். அப்ப இந்த அத்தனை இந்த 18 மந்திரங்களையும் 5 தலைப்புகளில் நாம் தலை கட்டலாம். ஒன்று, முதல் மந்திரமே கர்மத்தை ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய மந்திரம். இரண்டாவது மந்திரமானது கர்மத்தையும் உபாசனையும் சேர்த்து சொல்கின்றது. மூன்றாவது ரீதியாக கிரம முக்தியும் அதன் பலனையும் இந்த ஜீவாத்மா எப்படி அனுபவிக்கின்றான் என்பதை சொல்லி வரக்கூடிய ஒரு உபனிஷதம். இதன் சாந்தி மந்திரம் பூர்ணமத பூர்ணமிதம். இது பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இருப்பதால் அங்கே சங்கர பகவத்பாதால் இதற்கு வியாக்கியானம் செய்துள்ளார். இதில் உள்ள மந்திரங்களை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இதில் 17, 18வது மந்திரங்களுக்கு நாம் இன்று பிரவேசிக்கின்றோம். இந்த வைதிக கர்மத்தையும் உபாசனையும் சமச்சுயம் செய்யக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் கர்மா அண்ட் வைதிக கர்மா அண்ட் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன், எஸ்பெஷலி தேவதா உபாசனை. இந்திரன், வருணன், குபேரன், வாயு, பிரம்மா, சிவன், ருத்ரன், விஷ்ணு போன்ற தேவதா தியானத்தோடு கூடிய வைதிக கர்ம மார்க்கத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் இறக்கும்பொழுது என்ன கதியை அடைகின்றார்கள், சுக்லகதியா கிருஷ்ணகதியா என்பது தான் இங்கே. ஞானிக்கு என்ன கதி? ஞானிக்கு அதோகதின்னே சொல்லக்கூடாது. அவர்களுக்கு சுக்லகதியும் இல்லை கிருஷ்ணகதியும் இல்லை. ஏனெனில் ந கதிஹி இதி, அவர்களுக்கு எல்லாம் இங்கேயே இந்த உலகத்திலேயே ஆத்மாவோடு அடைந்து விடுகின்றார்கள். அதனால் எந்த விதமான கதியையும் அவர்கள் அடையப் போவதில்லை, அடைவதற்கும் ஒன்றும் இல்லை என்று விட்டு விடுகின்றார்கள். இதில் இந்த உபனிஷத் அகங்கிரக உபாசனை, ஏனெனில் தேவதா உபாசனை என்று சொல்லும் பொழுது அதில் அகங்கிரக உபாசனை ஒரு சம்பந்தப்படுகின்றது. அதற்காக அடியேன் வராக புராணத்தில் இருக்கக்கூடிய வராக சரமஸ்லோகம், அதே போல கண்ணனம் பிரான் கீதையில் 8வது அத்தியாயத்தில் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாதத்ர சம்சயக என்னும் ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டினேன். இது ஒரு புதுவித கருத்து என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உபனிஷத் ஒரு புது கருத்தை சொல்கின்றது என்று மனதில் கொள்ளக்கூடாது. உபனிஷத்தில் உள்ளதற்கான வியாக்கியானமே 8வது அத்தியாயத்தில் கண்ணனம் பிரானும் அங்கே விரிவாக சொல்கின்றார். அதையே நாம் இங்கேயும் காண்கின்றோம். ஒரு கர்ம உபாசனை, வைதிக கர்மத்தோடு இறைவன் தேவதா உபாசனை செய்து கொண்டிருந்த ஒரு
பக்த சிரோன்மணி தான் இறக்கும் காலத்தில் எப்படி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக 16வது 17 18வது மந்திரங்கள் வருகின்றது. இதில் பூஷன் என்னும் அந்த ஆத்ம ஞானத்தையே அல்லது கண்ணுக்கு நாம் பிரத்யட்சமாக நித்திய நிரந்தரம் அனுபவிக்கக்கூடிய அந்த சூரியனையே இங்கு நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். பூஷன் ஏகர்ஷ்மே யம சூரிய பிராஜாபத்திய வியூகரஸ்மின் சமூக தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோசாவசௌ புருஷ சோகமஸ்மி என்று அந்த ஆத்ம ஞானமாக இருக்கக்கூடிய அந்த சுத்த சைத்தன்யத்தையும் அல்லது பிரத்யட்சமாக நாம் தினமும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆதவனை நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை 16வது மந்திரத்தில் அடைந்தோம். 17வது மந்திரத்தில் வாயு பகவானை நோக்கி நாம் ஷரீரம் மரிக்கும் சமயத்தில் அந்த காலம் என்று சொல்வார்கள். அந்திய காலம் அந்த காலம் ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த ஜீவாத்மாவானது எந்த ஜீவாத்மாவானது நித்திய நிரந்தரம் வைதிக கர்மத்தை தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் எல்லாவற்றிலும் பின்பற்றியதோ, அதே போல எந்த ஜீவாத்மாவானது தேவதா உபாசனைகளை எல்லாம் சிரமேற்கொண்டு எல்லாவற்றையும் பக்தி ஸ்ரத்தையோடு செய்து வந்ததோ, அந்த ஜீவாத்மாவானது தன்னுடைய வாழ்நாள் முடியும் வரை செய்து வந்த அந்த நற்காரியங்களின் பலனாக தன்னுடைய அந்திம காலமாக அந்த யமன் வந்து நிற்கும் போது, அஜாமிலனுடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 17வது மந்திரத்தில் அவன் வாயு பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றான். இதை தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். 17வது மந்திரம் பார்த்துட்டு 18 பார்த்தீங்கன்னா சங்கதி ஜங்ஷன் நல்ல கரெக்டா கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதுக்காக 17 பார்த்துட்டு 18க்கு போலாம். 17வது மந்திரம் எடுத்துக்கோங்க. வாயுரநிலமமிருதமதேதம் பஸ்மாதக் ஷரீரம் ஓம் க்ரதோ ஸ்மர க்ருதக் ஸ்மர க்ரதோ ஸ்மர க்ருதக் ஸ்மர. இதுதான் 17வது மந்திரம். இந்த 17வது மந்திரத்தில் இந்த சாதகனானவன் தன்னுடைய மனத்தையே இறைவனிடம் சிந்தனை செய் மனமே என்று பிரார்த்திக்கின்றான். சிந்தனை செய் மனமே ஸ்ரீஹரியை தினமே என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல இங்கே அவனுக்கு அந்த அந்திம காலம் வருகின்றது. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இது ஒரு புது கான்செப்ட் இல்லை, பாகவதத்திலேயே இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு. பீஷ்மாச்சாரியாரானவர் அம்பு பருக்கையில் சரப்பருக்கையில் படுத்து சுக்லகதி மார்க்கத்தை வேண்டி பிரார்த்திக்கும் பொழுதும் இதே போலதான் தன்னுடைய அந்திம காலம் வந்துவிட்டது ஏனெனில் அவருக்கு இச்சா மரணம், தன்னுடைய ஸ்வ இச்சையோடு தான் யாரிடமிருந்து இறக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்பொழுதுதான் அவர் இறப்பார். அப்பொழுது பீஷ்மாச்சாரியர் தான் சுக்லகதி மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் குருக்ஷேத்திர யுத்தத்தில் 11வது நாள் போர்க்களத்தில் இருந்து சரப்படுக்கையில் அம்பு படுக்கையில் படுத்து எல்லாம் வல்ல அந்த பரமபிரானான அந்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி பிரார்த்திக்கின்றான். அப்பொழுது கண்ணனம்பரான் அங்கே ஆவிர்வாகம் அடைகின்றான் என்று பாகவதமும் மகாபாரதமும் கூறுகின்றது. வில்லுபுத்தூர் பாரத கதையிலும் இதே போன்ற நிகழ்ச்சி தான் வருகின்றது. அங்கே பீஷ்ம பிதாமகரானவர் பீஷ்மஸ்துதி என்று பாகவதத்தில் தருகின்றார். அப்பொழுது அந்த பீஷ்மஸ்துதியில் சொல்றார், எல்லாம் வல்ல இந்த பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பாருங்க, இப்ப பீஷ்மருக்கு வயசு ரொம்ப வயசானவர், அவர் தான் சீனியர் சிட்டிசன் ஆஃப் தட் என்டையர் இந்திரபிரஸ்தம் குரு வம்சத்திலேயே. அவர் யாதவ வம்சத்தில் வந்த இந்த கண்ணனம்பிரானை நோக்கி பிரார்த்திக்கின்றார். எப்பா, நீதான் அந்த பரமாத்மான்னு எனக்கு தெரியும், உன்னுடைய விஸ்வரூப தியானத்தை எனக்கு மனத்தில் செலுத்த வேண்டும், என் மனத்தை பூரணமாக உன்னிடம் நான் அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று சொல்லி பிரார்த்திக்கின்றார். அப்பொழுது பகவானும் அங்கே ஒரு
விஸ்வரூப தரிசனம். இன்னைக்கு சொல்லணும்னா அனிமேஷன் வித் 3Dயோ 4Dயோ ஹாலோஜனேஷன் வாங்க. அப்படி செய்து பகவான் அந்த பீஷ்மாச்சாரியாருக்கு முக்தி தருகின்றார் சுக்லகதி மார்க்கத்தில். இதே போல ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் நாம் பிரயாண கால சமயத்தில் பகவானை தொழுவதற்காக வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அப்ப இந்த 17, 18வது மந்திரத்தை டெய்லியுமே நீங்க சொல்லுங்க. ஏன்னா என்னைக்கு வரும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். வாயுஹு அனிலம் அமிர்தம் யத அதேத்தம் பஸ்மாகும் ஷரீரம். இதை ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம எடுத்துக்கணும். இந்த ஷரீரமானது எப்படி இருக்கின்றது என்பதை இங்கே விரிவாக சொல்கின்றார். வாயு அமிர்தம் அனிலம் கச்சது அத இதானிம் ஷரீரம் பஸ்மாந்தம் பூயாத் ஓம் கிருதஹ ஸ்மர கிருதக் ஸ்மர கிருதோ ஸ்மர கிருதக் ஸ்மர என்று பிரார்த்திக்கின்றார். வாயு, ஏன் அவர் வாயு தேவனை பிரார்த்திக்க வேண்டும்? ஏனெனில் நம் உடம்பில் 10 விதமான வாயுக்கள் உள்ளது. உங்கள் எல்லாருக்கும் தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி, வேதாந்த சாரத்திலும் நீங்கள் கற்று கேட்டு உணர்ந்து இந்த தச பிராணன்களையும் நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள். பிராண அபான வியான உதான சமான என்பது மேஜர் பிராணன். சப்ராணனா 5 பேர் இருக்காங்க. நாக, கிருகல, கூர்ம, தேவதத்த, தனஞ்சய. சுவாமி நாங்கள் படித்ததை காட்டிலும் உங்ககிட்ட நீங்கள் சொல்லியே நான் அதை பைகாட் பண்ணிட்டேன், அதுதான் எனக்கு வேணுமே. நீங்கள் 40 முறை கேட்டிங்கன்னா அது அப்படியே மனசில் நின்றுடும். அப்போ நீங்கள் பைகாட் செல்ஃப் எஃபர்ட்டே எடுக்க தேவையில்லை. அடியனுடைய கிருப்பையினாலையும் தேவர்களுடைய கிருப்பையினாலும் அது அப்படியே மனசில் பதிஞ்சிட்டாவே போதும். அப்போ இந்த 10 பிராணன்களும் அங்கே அடங்குகின்றது. பிராணன் அடங்கினால் பிராணநாதன் போய்விடுவான். அப்போ அந்த பிராணநாதன் போய்விட்டா என்ன ஆயிடும்? பேக்கப் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்சல் கட்டிடுவாங்க. அதை தான் இங்கே சொல்கின்றார். பிராணக வாயுகு லயம் யாத்து. இந்த வாயுவானவன் பிராண அபான வியான உதான சமான என்னும் இந்த 5 பிராணன்களும் முக்கிய பிராணன்களும் அது அமிர்தமான இந்த உடம்பிலேயே அடக்கமாகின்றது. கச்சது அத இதானும் ஷரீரம் பஸ்மாந்தம் பூயாத். அப்படி இந்த பிராணன் இந்த உடம்பை விட்டு கிளம்பி விட்ட பிறகு என்ன ஆகும்? இந்த ஷரீரமானது பஸ்மத்திற்கு, பஸ்மம் என்றால் விபூதின்னு ஒன்று பேர் இருக்கு, பஸ்மம் என்றால் நெருப்பு, சிதாக்னி என்றும் பெயர். நாம் அந்த ஷரீரத்தை எரித்து விட வேண்டும். எரித்து விட வேண்டும்னு சொல்லதை காட்டிலும் அதுக்கு சிதாக்னி என்று பெயர். அதுவும் 16 சம்ஸ்காரங்களில் ஒன்று. நான் ஆல்ரெடி அது 16 சம்ஸ்காரம்னா என்னன்னு தெளிவா ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன் வித் பிபிடி பிரசன்டேஷன். ஸோ அந்த 16வது சம்ஸ்காரமான இந்த அந்தேஷ்டி சிதாக்னி எனக்கூடிய அந்த ஷரீரத்தையே ஆகுதியாக இந்த அக்னி தேவனுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த பூர்ணாகுதியை இங்கே இவர் நினைவு செய்கின்றார். என்னுடைய வாயுக்கள் எல்லாம் அடங்கிவிடட்டும் பகவானே. அது கிளம்பி விட்டது. அதன் கிளம்பிய பிறகு இந்த ஷரீரமானது பஸ்மமாக மாறப்போகின்றது. அதனால் ஏ மனமே, நீ இப்போதாவது இறைவனை நோக்கி நான் செய்த யாக யக்ஞ பூஜை புனஸ்காரங்கள் போன்ற கர்மங்களின் பலனால் நான் இப்பொழுதாவது உன்னை உணர வேண்டும். ஏ மனமே, இறைவனை நாடு என்று தான் இத்தனை வாழ்நாள் முழுவதும் எந்த தேவதையை, அது சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், அது அவங்கவுங்க தேவதையா இருக்கட்டும், அவங்கவுங்க இஷ்டம், அந்தந்த தேவதைகளை என் மனதில் நிறுத்தி கொண்டு நான் என்னுடைய பூத சரீரத்தை விட்டுவிட்டு இந்த பூதாத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை நான் அடைய வேண்டும் என்பதற்காக அவா கொண்டு தன் மனத்தை அவர் திரும்ப திரும்ப அந்த இறைவனை நினை. எப்படி பீஷ்மாச்சாரியார் கண்ணனம்பிரானை நோக்கி ஸ்துதி செய்கின்றாரோ அதே போல ஒவ்வொரு ஜீவாத்மாவும் செய்தால் இதற்கு கிரம முக்தி என்று பெயர். கிரமமாக வாழ்நாள் முழுவதும் பூஜை, யாகம், புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து, தான தர்மங்களை எல்லாம் செய்து, ஹோம யாக யஜ்ஞங்களை எல்லாம் செய்து, ஜபதபாதிகளை எல்லாம் செய்து வாழ்ந்து வந்த அந்த வைதிக கர்ம
உபாசக சமுச்சயவாதியானவன் தன்னுடைய பக்தி மேலோட்டத்தினால் தன்னுடைய அந்த அந்திம காலம் வரும்போது மனதை நோக்கி இறைவா என் மனத்தை நீயே நினைக்கச் செய் என்று பிரார்த்திக்கின்றான். அந்த பிரார்த்தனை தான் இது. ஓம் கிருதோஸ்மர கிருதக்கு ஸ்மர. கிருதக்கு அப்படின்னு நீங்க ஸ்வரத்தோட சொல்லணும். அதுல ஓம்னு போட்டுட்டு 3 போட்டிருப்பாங்க. அது சாமவேதத்துல நீட்டித்து சொல்ல வேண்டும் என்பதன் பொருள். நீட்டித்து ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அப்பொழுது அதில் சில முக்கியமான இது உள்ளது. தைத்திரிய உபநிஷத்தையும் அடியேன் சென்ற வகுப்பில் மேற்கோள் காட்டினேன். பிருகுவல்லியிலும் வரும், ஆனந்தவல்லியிலும் இதே போல ஒரு லைன் வரும். பிருகுவல்லியில் சென்று பார்த்தீர்கள் ஆனால் அங்கே பிருகு வாருணி என்னும் உபாசனையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், அவர் வருணனுடைய புத்திரனாகவும் அல்லது சிஷ்யனாகவும் இருக்கலாம். அந்த பிருகு மகரிஷியானவர் அந்த வருண உபாசனை செய்து அதன் மூலம் ஆத்ம சாட்சா்காரம் அடைந்து தன்னுடைய சரீர ஞானத்தை மறைந்து ஆத்ம ஞானத்தில் திளைக்கும் பொழுது ஒரு கானம் செய்கின்றார். கானம்னா தமிழ் கானம் இல்லை, சம்ஸ்கிருதத்துல கானம் செய்கின்றார். ஆத்ம அனுபூதியை தன் வார்த்தையினால் கொட்டி தீர்க்கின்றார். அதுதான் அந்த பிருகுவல்லியில் இருக்கக்கூடிய கடைசி மந்திரமாக அமையப்பட்டிருக்கின்றது. ஏதத் சாமகாயம் நாஸ்தே ஆஹூஹா அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதः அகக்ருஷ்லோகக்ருதகக்ருஷ்லோகக்ருதகக்ருஷ்லோகக்ருத் அகமஸ்மின் பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேப்யோ அமிர்தஸ்ய நா பாயி யோமாவதாதி சகிதேவமா வாஹ அகமன்னமன்னமதந்தமாத்மி சுவர்ணஜ்யோதிஹி ய ஏவம் வேத இத்யுபனிஷத் என்று அங்கே வரக்கூடியது. அந்த ஜீவாத்மா தன்னுடைய ஷரீர பாடி காம்ப்ளெக்ஸ் மைண்ட அந்த தேகத்தை விட்டு புறப்படும் சமயத்தில் இறைவனை நோக்கி யாச்சகம் செய்கின்றது. நானே இந்த அன்னத்தை எப்படி உண்டு இந்த உடம்பு உருவானதோ இன்று அந்த உடலையே இறைவா உனக்கு அன்னமாக நான் அர்ப்பணிக்கின்றேன், எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்ற ஒரு பிரார்த்தனை அது. அதே போல தைத்திரிய உபனிஷத்துல இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்திலும் 17-18வது மந்திரத்தில் அவர் மனத்தை நோக்கி இறைவா என்னுடைய இந்த மனம் உன்னை நினைக்க வேண்டும், நாட வேண்டும், என்னுடைய பஞ்ச பிராணங்களும் அடங்குகின்றது, அவையவை தத்தம் மகா பிராணத்தோடு சேர்ந்து விடுகின்றது, ஷரீரம் பஸ்மமாக போகின்றது, இப்போதாவது என் மனத்தை உன்னிடம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை ரிமெம்பரன்ஸ்ன்னுவாங்க. இது புராணத்திலும் இப்படித்தான் உள்ளது. வராக பகவான் பூவராகரா சுவாமியாக நித்திய கல்யாண பெருமாள் என்று திருவிடந்தையில், திருவளவிடந்தை திரு இடைவிடந்தை என்று 108 திவ்ய தேசத்தில் 2 திவ்ய தேசங்கள் உள்ளது. இரண்டிலும் பெருமாள் பூதேவி தாயார், அது தமிழ்ல பூன்றது 3 ஆயிடும், அப்ப மூதேவி தாயார்னு கால் சொல்லிட்டு இருக்காங்க. மூதேவி தாயார்னு யாரும் கிடையாது, பூதேவி தாயார், பூமி பிராட்டி. அந்த பூமி பிராட்டியை உத்தாரணம் செய்கின்றார். அதனால்தான் வராகனுக்கு மட்டும் தனியாக வேதத்திலேயே உள்ளது. உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா மிருத்திகே ஹரமே பாபம் ஜன்மயா துஷ்கிருதம் கிருதம் அப்படின்னு வரும் மகாநாராயண உபனிஷத்துல. சோ வராகசுவாமி அங்கே பூமி பிராட்டியை உத்தாரணம் செய்து காத்து ரட்சித்து அந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்யும் போது
அதன் பொருட்டு பூமி பிராட்டி அவரிடம் பிரார்த்திக்கின்றார், என்னுடைய மக்களும் நீ காத்து ரட்சிக்க வேண்டும் வராக சுவாமியே அப்படின்ற. திருப்பதியில இருக்கிற மலையப்பனுக்கே லேண்ட லீஸ்க்கு கொடுத்தவர் பூவராக சுவாமி. இன்னைக்கும் நீங்க திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா பூவராக சுவாமின்னு தனியாவே ஒரு கோவில் இருக்கு. அந்த இடத்துல வரும்போது அந்த பெருமாள் நமக்கு ஒரு மந்திரத்தை சொல்கின்றார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே ஷதியோ நரஹ தாது சாம்யே ஸ்மிருதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டபாஷான்ன சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். பகவான் அங்கே ஒரு சரம ஸ்லோகத்தை கொடுத்து, ஏ ஜீவராசிகளே, பக்த சிரோன்மணிகளாக நீங்களும் கர்ம தேவதா உபாசனையில் திளைத்து இந்த மந்திரத்தை சரம ஸ்லோகத்தை நீங்கள் அன்றாடம் அனுஷ்டானத்தில் வைத்து கொண்டால், அப்ப நித்தியபடி நீங்க பாராயணத்துல வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா, அந்த அந்திம காலம் வரும்போது இந்த மந்திரம் எல்லாம் தானாகவே உங்களுடைய ஞாபகத்திற்கு வரும். நான் அவர்களை அந்திம காலத்தில் கையை பிடித்து அழைத்து செல்கின்றேன் என்று சொல்கின்றார். இதே போல நரசிம்மருடைய சரம ஸ்லோகமும் உண்டு. அது எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல, சொல்றேன். ஸோ அகம் ஸ்மராமி மத்பக்தம் என்று இங்கே பூவராக சுவாமி சொல்கின்றார். அந்த கர்மஜான உபாசனை சமுச்சயவாதிகளுடைய வாழ்நாளில் ஆத்ம சாட்சா்காரத்திற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதுதான் 17வது மந்திரம். அடுத்து 18வது மந்திரம். 18வது மந்திரம், இந்த உடம்பானது, ஆத்மாவை தாங்கி இருந்த இந்த உடம்பானது வெளிக்கிளம்புகின்றதல்லவா, அதை குறித்து அக்னி தேவதையிடம் அவர் பிரார்த்தனை செய்கின்றார். அந்த பிரார்த்தனை தான் இந்த 18வது மந்திரம். என்னை நீயே வழி நடத்துவாய் அக்னி பகவானை என்று பிரார்த்திக்கின்றார். மந்திரத்தை பாருங்க. அக்னயே நய சுபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவ பயுனானி வித்வான் யுயோத்யஸ்மரஜ்ஜுகுரானமேனோ பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேம என்று வருகின்றது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பிரார்த்தனையில் ஒரு பெரிய சூச்சகம் இருக்கின்றது. அக்னியை அவர் பிரார்த்திக்கின்றார். முதல்ல யாரை பிரார்த்தனை பண்ணாரு? வாயு. 17 அதான பண்ணும். வாயு அனிலம் அமிர்தம் அப்படின்னு பண்ணார். அதற்கு முன் பூஷன் சூரிய கடவுளையும் வாயு தேவதையும், அடுத்து ஷரீரத்தில் இருக்கக்கூடிய மனதேவதை, மனம் என்றால் அதற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன், அவனையும், அடுத்து அக்னி தேவதையை இங்கே பிரார்த்திக்கின்றான். ஏன் சுவாமி அக்னி தேவனை பிரார்த்திக்க வேண்டும் என்றால், நம் வாழ்நாள் முழுவதும் அக்னி தேவனோடு சம்பந்தத்தில் இருக்கின்றோம். ஒரு பிரம்மச்சாரியானவன் குருகுலத்தில் படிக்கும் காலத்தில் அவன், அப்ப அந்த காலத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலத்துல எல்லாம் குருகுலத்துல 6 மணிக்கு மேல விளக்கு எரியாது. மீன்ஸ் லைட், டியூப் லைட்லாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி பவர் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதன் மூலமாக ஸ்ரவண மனனங்களில் ஈடுபடுவார்கள். அதே போல குருகுலத்தில் வாசிக்கும் சமயத்தில் குருவிற்கு சமித்பாணியை சமர்ப்பிப்பார்கள். இது எங்க இருக்கு பிரமாணம்? நீங்களே உங்க விஷயத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்களான்னு கேட்கக்கூடாது. பகவத்கீதையில தெரிஞ்சவங்க நீங்கெல்லாம். கண்ணனுக்கே டவுட் வந்தா நீங்க தான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறவங்க. கண்ணன் அழகாக சொல்கின்றான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினமாக என்று. முண்டக உபனிஷத்திலும் சொல்கின்றார்கள், வேதமே சொல்கின்றது, சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஒரு பிரம்மனிஷ்டனிடம் நீ சிஷ்யனாக சேர வேண்டும் என்றால் அவனுக்கு நீ சமித்பாணியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். சமித்து என்றால் விறகுகள், விறகை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொல்லிக்கட்டை எடுத்துன்னு போய் குருவுடைய தலையில சொரியறதுக்கு கிடையாது. இவர் கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு என்னன்னா காரணம், அங்க ஆச்சாரியன் யாக யஜ்யங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கணும்.
அப்ப சிலிண்டர்லாம் புக் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? தன்னால் முடிந்த அளவுக்கு வினயத்தோடு அந்த சமித்துக்களை எடுத்துக்கொண்டு அவரிடம் சேர்த்து சரணாகதி அடையும் போது, அதனால் மனமுகழ்ந்த அந்த ஆச்சாரியனானவன் அந்த சிஷ்யனை ஏற்றுக்கொண்டு தனக்கு தெரிந்த சாகைகளோடு கூடிய அந்த யாக யஜ்ஞ கிரைகளை எல்லாம் சொல்லி தருகின்றார். இதை சொன்ன உடனே நாளைக்கு எல்லாரும் கட்டை எடுத்துன்னு வராதீங்க. நம்ம ஆசிரமத்துல கட்டையில யூஸ் பண்றது இல்ல. ஒன்லி கேஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்றோம். ஸோ இது சொல்லிடணும். ஏன்னா சொல்லிட்டா நாளைக்கு உடனே ஒரு சமைத்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா வேணா கொடுங்கோ, ஹோமத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஜெயந்திக்கெல்லாம் நம்ம ஹோமத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு பிரம்மச்சாரியானவன் விறகோடு அக்னி காரியத்தோடு சம்பந்தமானவன். அடுத்து கிரகஸ்தானவனானவனுக்கு அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த யஜுர்வேதமாக இருக்கலாம், ரிக்வேதமாக இருக்கலாம், சாமவேதமாக இருக்கலாம், அதர்வண வேதமாக இருக்கலாம். எந்த வேதமா இருந்தாலும் அவங்களுக்கு யாக யஜ்ஞ கிரியைகள் உள்ளது. யாகம், யஜ்ஞை, கணபதி ஹோமம் பண்ணுறதுக்குனே வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை, அவன் ஒரு அக்னிஹோத்திரம் என்றால், அக்னிஹோத்ரி என்றால் அவனுக்கு 3 விதமான அக்னி உள்ளது. கார்கபத்தியம், ஆபகனீயம், ஆக்னிஹோத்திரம், ஆக்னேயம் என்று. அப்ப அந்த விஷயத்திலையும் அவங்களுக்கு விறகு தேவை. நீங்க பச்சை மரத்தை வெட்டி பண்ண முடியாது. அப்ப அவன் வாழ்நாள் முழுவதும் சம்பந்தப்படுகின்றான். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 யஜ்யம், 3 யாகம் பண்ணணும் அவன். அப்ப 3 யாகம்னா அப்ப அவனுக்கு எவ்வளவு கட்டை தேவை, எவ்வளவு நெய்யெல்லாம் தேவைன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இல்ல நான் இதுவும் இல்ல, அக்னிஹோத்திரியும் இல்ல ஒரு கிரகஸ்தனா இருக்கேன்னா அமாவாசை தர்ப்பணம், இன்னைக்கு அமாவாசை தான். அமாவாசை தர்ப்பணத்துக்கு ஹோமம் பண்ணுவா, திலஹோமம்னு பண்ணுவா இங்க கேரளாலெல்லாம். அங்க போய் பார்த்தீங்கன்னா ஹோமம் அது செய்யும் போது இந்த பித்திருக்களுக்கெல்லாம் செய்யும் போது பூணில மாத்தின்ட்டு நம்ம ஹோமம் செய்வோம். அது இல்லாம யஜுர்வேதிகளுக்கு சில யாகங்களும் அடிஷ்னலா இருக்கு. நாந்தி ஸ்ராத்தம் போன்ற ஸ்ராத்த கர்மங்களை எல்லாம் செய்யும் போதோ, இல்லது நித்திய அனுஷ்டானம் செய்யும் போதோ, அல்லது நித்திய அனுஷ்டானத்திலும் கணபதி ஹோமம் இருக்கு, அக்னிஹோத்திரம்னு ஒண்ணு இருக்கு தனியா. அது இல்லாமல் தர்ஷ பூர்ண மாசம், பௌர்ணமி அல்லது திதிகளுக்கு ஹோமம் செய்வது. இப்ப இந்த கர்க்கடை மாசம், இந்த தமிழ்ல வந்து கார்த்திகை மாசம், மலையாளத்துல கர்க்கட மாசம்னுவா, ஆஷாட மாசம்னுவாங்க பெங்கால்லலாம். இன்னைக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல். அப்ப அந்த மாதிரி செய்யும் போதும் ஒரு கிரகஸ்தனுக்கும் அந்த தர்மத்தில் பார்த்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் போன்ற, ஏன்னா அக்னிலேயே இவ்வளவு விதமான ஹோமம் இருக்கு, எல்லாருக்கும் இது சம்பந்தம் இருக்குன்னு அதை காட்டுறதுக்காக சொல்றேன். அடுத்து ஆரண்யக்கத்தில் நான் இருக்கின்றேன் சுவாமி, எனக்கு பிரம்மச்சரியம் கிடையாது, நான் கிரகஸ்தனம் கிடையாது, ஆரண்யத்துல, அதாவது ரிட்டையர்ட் ஆயிட்டேன், இப்ப எனக்கு இருக்கானா இருக்கு. சுவாமி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் இருக்கானா இருக்கு. ஏன்னா பித்ருபூஜை எல்லாம் பண்ணணும்ல. என்னதான் அவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கோம்னாலும் அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவா. அதே போல பித்ரு பூஜைகள் எல்லாம் செய்வார்கள். அது இல்லாமல் சில சங்கல்பத்தோடு கூடிய வைதிக கர்மங்கள் எல்லாம் உள்ளது. இப்ப ஸ்ரீவித்யா உபாசகர்கள் என்றால் அவர்களுக்கு வாராகி உபாசனை, பிரத்யங்கரா உபாசனை, அப்புறமா ஸ்ரீவித்யா ஹோமம் எல்லாம் இருக்கின்றது. லலிதா சஹஸ்ரநாம ஹோமம் இருக்கு, சண்டி ஹோமம் இருக்கின்றது. இது போன்ற ஹோம யஜ்ஞ காரியங்களுக்கும் இன்னைக்கு அமாவாசை, அதனால அதுவும் அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட ஹோம யாக கிரியைகளுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் உள்ளது. அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, எல்லா 3 ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும், பிரம்மச்சரியமாகட்டும், கிரகஸ்தமாகட்டும், வானப்பிரஸ்தமாகட்டும், 3 ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அக்னி என்பது சம்பந்தத்தோடையே இருக்கக்கூடிய ஒன்று. சாந்தோக்கிய உபனிஷத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு குழந்தை பிரம்மச்சாரி, அவன் வந்து கௌதமர் என்ற ஒரு ரிஷிகிட்ட போயிட்டு வேதத்தை கத்துக்கணும்னு பார்ப்பான். அவர் சொல்லுவார், நீ காட்டுல போய் விறகெல்லாம் சுள்ளியெல்லாம் எடுத்துட்டு வாண்டுவார். 2-3 பசுமாட்டுக்களை கூட அமுச்சு வைப்பார். அவன் போய் நேரா அந்த பசுமாட்டுக்களுக்கு எல்லாம் மேய்க்க விட்டுட்டு அவர் பண்ணுவாரு, ஒரு சின்ன ஒரு ஹோமத்தை வளர்ப்பாரு. அந்த ஹோமத்துல இருக்கிற அக்னியே அவனுக்கு பிரம்ம வித்தியை கொடுத்துரும். அந்த குழந்தை திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா மகா தேஜஸ்வியா வருவான். உடனே கௌதமர் சொல்வார், இவனுக்கு ஆல்ரெடி பிரம்ம வித்தியை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அதை ஊர்ஜிதம் செய்வதற்காக தன்னுடைய ஞானத்தை அங்கே பிரகடனம் செய்வார். அந்த குழந்தையும் அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு, இது வந்து கதைக்கு இல்ல, வேதத்திலேயே இருக்கிற ஒரு இன்சிடென்ட்ஸ். அப்ப எல்லா காரியங்களிலும்
அக்னி என்பது சம்பந்தப்பட்டது 3 ஆசிரமத்திற்கும். ஆனால் துரியாசிரமத்தில் சம்பந்தம் இல்லை. ஏன்? ஐ அப்ஜெக்ட் இட் மிலாட். அவங்களுக்கு தான் வேணுமே இன்னைக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதுக்கு காரணம் இருக்கின்றது. அவர்கள் ஸ்ரவணமனன நிதித்தியாசனம் செய்வதற்கே நேரம் ரொம்ப ஃபுல்லா ஆயிருது. ஏன்னா தே ஆர் ஃபுல் டைம் தே ஹாவ் டு ஸ்பெண்ட் ஒன்லி ஃபார் ஸ்ரவணமனன நிதித்தியாசனம் அப்படின்னு இருந்துது. இப்ப இருக்கான்லாம் கேட்டுறாதீங்க. அதனால் ஏனைய தினங்களில் அவர்கள் அக்னிஹோத்திரம், ஔபாசனம் போன்ற கர்மங்களை எல்லாம் செய்வதற்கு தகுதி இல்லை. அதனால்தான் பகவானே கண்ணனம்பிரான் நனக்னிர் ந சாக்கிரியக என்று சொல்லியிருப்பான். அவனுக்கு அக்னிஹோமம் அக்னியோடைய சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் ஆசிரமத்துல எல்லாம் சமைக்க மாட்டாங்க, சமைக்க கூடாதுன்னு இருந்தது ஒரு காலத்துல. இப்ப அப்படி இல்லை. ஆசிரமத்துல தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சம்பந்தம் ஏன் இல்லை என்றால் அவங்களுக்கு சங்கல்பம் வைக்கணும்ல. இப்ப சங்கல்பமே கிடையாது. சரீர சம்பந்தம் இருந்தால் தானே சங்கல்பம் வரும். இவர்களுக்கு சரீர சம்பந்தமே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்கின்றார்கள். துரியாசிரமியாக வாழ்கின்றார்கள். அதனால் அவர்கள் ஸ்ரவணமனன நிதித்தியாசனத்தில் பெரும் பங்கை காட்ட வேண்டும். அடுத்து யஜனம் யாஜனம். அவங்க பாட்டுன்னு வாழ்க்கை முழுக்க பாத்தீங்கன்னா பக்கத்து எங்கன்னா இடத்துல பிக்ஷா சாதனத்தோட தானே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப பிக்ஷையோடு இருக்க ஒரு காலத்துல இருந்த காலத்துல, ஏன்னா இப்ப பிக்ஷைக்கு போறதும் கம்மியாயிருது, அது வேற விஷயம். அதனால் ஆசிரமத்தில் தனியாக ஒரு பாகசாலையே இருக்காது. கிச்சனே குக்கும் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. குக்கும் இருக்கணும், கிச்சனும் இருக்கணும். இல்லைன்னா அது ஆசிரமே கிடையாது. அது வேற விஷயம். சோ இப்ப 4 ஆசிரமத்துக்குமே இப்ப அக்னி சமுத்திரம் வந்துருத்து. அது வேற விஷயம். அது மட்டுமல்ல, சந்நியாசிகள் தாங்கள் சந்நியாச ஸ்வீகாரணத்திற்கு முன்பே தங்களுக்கு தாங்களே ஆத்ம பிண்டம் வைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு அக்னேஷ்டி என்ற சம்ஸ்காரம் கிடையாது. அது ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. அதனால் அவர்களுக்கு யாக யஜ்ஞம் செய்வதற்கான தகுதி இல்லை. ஆனால் இப்ப இந்த கலியுகத்துல என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. இவங்களுக்கும் சனாதன தர்மத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களே உட்கார்ந்து இன்னைக்கு சிருங்கேரியில போய் பாத்தீங்கன்னாலும் யாக யஜ்ஞம்லாம் செய்யறா. காஞ்சி பீடத்திலயும் பண்றாங்க, ராமகிருஷ்ண மடத்திலயும் எல்லா ஹோமும் பண்றோம். ஏன்னா அட்லீஸ்ட் இதை பார்த்துனா அவங்க எல்லாம் கத்துக்கணும். ஓகே, இப்படிதான் வைதிக தர்மத்துல பண்ணணும்னு அதை கத்துக்கணும்ன்றதுக்காக பண்றாங்க. ஏன்னா எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவோ இதரோ ஜனாக. புறத்தியாரும் அதை பார்த்து தானே கத்துக்கணும். அதுக்காக இப்ப எனிவே பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம் 4 ஆசிரமிகளும் இன்று அக்னியோடு சம்பந்தம் சம்பர்ஷம் வந்துவிட்டது. அப்ப வாழ்நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும், காலையில காஃபி போடுறதுல இருந்து நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு அடுப்பை ஆஃப் பண்றதுக்கு வரைக்கும் நடுவுல வந்து ஹோமம் யாகம் செய்யும் போதும் அக்னி தேவை, நெருப்பு தேவையா? அப்படியாப்பட்ட அந்த அக்னி தேவதையை இவர் வணங்குகின்றார். எப்பா, இதுவரை நான் நிறைய செய்தேன், அதற்கெல்லாம் நீதான் பிரத்யட்சமாக விட்னஸ்டா இருந்திருக்க. யாரு? அக்னி தேவா, நீதான். இன்னொன்னு, நான் எந்த ஒரு யாக யஜ்ஞம் செய்தாலும், இப்ப வந்து ஸ்ரீ சுக்த யாகம், சுதர்ஷன யாகம், புருஷ சுக்த யாகம் அப்படின்னு நான் செஞ்சேன்னா கூட நேர நான் புருஷ சுக்தத்துக்காக நான் பெருமாளை வந்து இந்த யாகத்துல பண்ணணும்னாலும் அங்கேயும் எனக்கு அக்னி தேவை. ஏன்னா அக்னி இஸ் த கொரியர் பர்சன். அவர் மூலமா நம்ம என்ன பண்றோம்? சகசிரசேருஷா புருஷக ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும் போது அந்த அக்னி தேவதானவனானவன் அந்த அந்த அபிஷை அக்னியிலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த புருஷன் என்னும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் விசிஷ்டாத்வைதத்துல சொல்லுவாங்க, ஆத்மான்னு அத்வைதத்துல சொல்லுவாங்க, பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணன் என்று மத்வாச்சாரியர் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த இறைவனிடம் இவர் போஸ்டல் சர்வீஸ்ல எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு போறார். அந்த அக்னி தேவதை நான் எத்தனை ஔபாசனம் போன்ற கர்மங்களை எல்லாம் செய்தேன், அதற்கு நீதான் எனக்கு சைத்தன்யமாகவும் என்னுடைய கான்சியஸ்னாவும் அன்னைக்கு நீதான் விட்னஸ் பண்ணியிருக்க. அதனால நான் உன்னையே சாட்சியாக வைத்துக்கொண்டு நான் வெளிக்கிளம்புகின்றேன். இந்த சரீரத்தையே உனக்கு பூர்ண ஒரு பூர்ணாகுதியாக இடுகின்றேன் அப்படின்றதுதான் இந்த பிரார்த்தனை. அக்னயே நய சுபதா. சுபதா, ஓ அக்னி, சம்போதன பிரதமால வச்சுக்கோங்க.
ஏ அக்னிஹி தேவா விஸ்வானி வயுனானி, நீ எப்படியாப்பட்டவன்? மே துவம் சுபதா நயே, நீ நல்ல கதியை, நல்ல கதினா என்ன? சுக்லகதி. கிருஷ்ணகதிக்கு போனா நம்ம யமலோகத்துக்கு போகணும். ஸ்ரீவைகுண்டமும் கைலாசமும் கிடைக்காது, இல்லை ஸ்ரீபுரமும் கிடைக்காது. ஏன்னா இவனோ தேவதா வைதிக தேர்மத்தோடு கூடிய உபாசனையை செய்து கொண்டிருக்கக்கூடியவன். அதனால் என்னை நல்ல கதிக்கு இட்டு செல். மே துவம் சுபதா நயே. ராயே, ராயேனா என்ன? ஃபலம்னு அர்த்தம். சங்கர பகவத்பாதால் அந்த இடத்துல சொல்றாரு, கர்ம ஞான சமுச்சய ஃபல பிராப்தர்த்தே ஹே தேவாஹா, என்னை அந்த நான் செய்த வைதிக கர்மங்களினாலும் உபாசனையினாலும் அதன் பலத்தை எனக்கு காட்டி அருள்வாயாக. கிமர்த்தம்? ஏ தேவா விஸ்வானி வயுனானி வித்வான், நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நான் செய்த அத்தனை, நான் மீன்ஸ் வாழ்ற காலத்துல நான் செஞ்ச எல்லா யாக யஜ்ஞங்களுக்கும் நீதானே ஒரு சாட்சிபூதமாக இருந்து கொண்டிருந்தாய். அப்படியாப்பட்ட உன்னை நான் மறந்து விடுவேனா? ஏன்னா நான் வைதிக தர்மங்களை படிக்கும் போதும் குருகுலத்துல படிக்கிற காலத்திலயும் நீதான் எனக்கு விளக்கா இருந்த. கிரகஸ்தாசிரமத்துல போகும்போதும் ஒன்னில, கிரகஸ்தாசிரமத்துக்கு போகும்போதுன்னா இந்த சம்ஸ்காரங்கள்லயே ரொம்ப அழகானது ஒரு விஷயம், அதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஃபார் நாட் ஈஷாவாசி உபனிஷத் 18வது மந்திரம்னு இல்லை. சங்கர பகவத்பாதாலும் அந்த வேதமும் எத்தனை ஒரு அறுதி இறுதி நிலையை காட்டுகின்றது. நம் வாழ்வியலே சனாதனம் என்பதை காட்டுவதற்காக அங்க சொல்றாங்க. ஒரு காது குத்து, ஒரு இது, ஒரு குழந்தை பிறந்திருக்குனாவே அப்பா அப்பா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஹோமம் பண்ணி, அந்த காலத்துல ஹோமம் பண்ணி அந்த இடத்துல வெள்ளை எள்ளெல்லாம் போட்டு புகை போடுவா. அது என்ன ஆகும்? அந்த வீட்டில் ஒரு நல்ல சுகந்தத்தை உருவாக்கி இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் போக்கி அருளும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸ்டெபிளைசர் நெபுலைசர்லாம் வச்சிடுறோம். அது ஒரு பக்கம் போட்டோம். அடுத்து அந்த குழந்தைக்கு முதல் ஷவரம் செய்யும் போது, மொட்டையடித்தல் அப்படிலாம் செய்யும் போது அப்பையும் ஹோமம் வளர்ப்பாங்க. ஆயுஷ்ய ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அவன் கிரகஸ்தாசிரமத்தில் போகும்போதும் அக்னி தேவதையை, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுவாமி உங்களுக்கு எப்படி இந்த மந்திரம் தெரியும்னு கேட்டுறாதீங்க. என்ன சன்னியாசியா இருந்தாலும் அந்த மந்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன். அக்னியை பிடிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அதனாலதான் வீட்டுல கூட பாத்தீங்கன்னா ஆம்படியாங்க திட்டம் போது சொல்லுவாங்க, உங்களை நான் அக்னி தேவதனை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஏன்? போட்டோகிராஃபர் இருந்தாரு, வீடியோகிராமர் இருந்தான், அப்புறமா அவருடைய மாமா அத்திம்பேர் எல்லாம் அட்வொகேட்டா இருந்திருப்பா, அவங்கள வச்சு சொல்லலாம்ல. என்னுடைய மாமா அட்வொகேட் சாட்சியா நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் ஆபீசருடைய சாட்சியா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இல்ல போட்டோ இருக்கு கேமராமேனுடைய சாட்சியா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இல்ல செஞ்சு வச்சாரே மாமா அந்த புரோகிதருடைய சாட்சியா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னுடைய அப்பா அம்மாவுடைய சாட்சியா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் விட்டுடுவாங்க. எதை சாட்சியா சொல்லுவாங்க? திட்டம் போது கூட வீட்டுல சண்டை போடும் போது அம்மாங்க என்ன சொல்லுவாங்க? அக்னிய சாட்சியா வச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேங்க அப்படின்வா. அப்ப என்ன அர்த்தம்? அக்னி தம் வாழ்க்கையில் அத்தனை அந்யூன்யமானது. அதே போல கர்ப்பாதாரம், சீமந்தம், புன்சாவனத்திற்கெல்லாம் அக்னி ஹோமம் செய்வார்கள், ஆயுஷ்ய ஹோமம் செய்வார்கள். குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், தாயும் சேயும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த வைதிக கர்மங்களில் எல்லாம் அக்னி தேவதன் கூடவே இருப்பதால் அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏ அக்னி தேவா, ஏ தேவா விஸ்வானி வயுனானி வித்வான். விஸ்வானி வயுனானினா என்ன? சர்வகர்மாணி சாட்சித்வம் ஏ அக்னி அஸ்மாத் ஜுகுரானம் ஏனம் ஏன யுயோதி. நீதான் நான் செய்த அத்தனை வைதிக கர்மா செஞ்சிருந்தா. இப்ப இந்த மந்திரங்கள்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன்ல, 17, 18 மட்டும் கூட பைகாட் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்கு காரணமே இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தாதான் இந்த பிரார்த்தனை பலிக்கும். சப்போஸ் நீங்க வாழ்க்கையில இருந்து, சுவாமி நான் அந்த பக்கமே போனதில்லை, ரெண்டாவது வீட்லயே நான் பால் வச்சு பாலை கூட சூடு பண்ணதில்லை, கேஸை கூட ஆன் பண்ணதில்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப இந்த மந்திரத்தையே சொல்ல முடியாது. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிற யூஸ்ல இருக்கிற பேச்சுலர்ஸ் ஆகட்டும், அல்லது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க ஆகட்டும், அல்லது ஓல்டேஜில் இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தர்கள் ஆகட்டும், அல்லது துரியாசிரமத்தில் இருக்கக்கூடிய மங்ஸ் ஆகட்டும்,
யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் சுடு தண்ணி வைக்க தெரியணும், காஃபி வைக்க தெரியணும். அப்ப எப்படியும் அவங்க காஃபி வைக்கணும், சுடு தண்ணி வைக்கணும்னா சிலிண்டர் ஆன் பண்ணணும். அதுவும் அக்னி காரியம் தான். அன்னைக்கு விறகுல பண்ணாங்க, இன்னைக்கு கேஸ்ல பண்றோம். இல்ல சுவாமி நாங்க மைக்ரோ ஓவன்ல தான் பண்றோம்னா அதுவும் ஹீட்டு, அதுவும் அக்னி தத்துவம் தான், கவலைப்படாதீங்க. பஞ்சபூதத்துல அதுவும் ஒண்ணு சேர்த்துக்க. மைக்ரோ ஓவன் ஸ்வாகான்னு சொல்லிடாதீங்க அதுக்காக. சோ அப்படி நாம் செய்திருந்தால் செய்யக்கூடிய தர்மத்தை காட்டுவதாகவும், அதே நேரத்தில் நாம் அந்த சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய வஸ்துவான அந்த அக்னி தேவதையிடம் பிரார்த்திப்பதாகவும் இந்த மந்திரம் அமைகின்றது. விஸ்வானி வயுனானி அஸ்மாத் ஜுகுரானம் ஏனம் ஜுகோதி யுயோதி மன்னிக்கணும். ந உக்திம் விதேம, என்னுடைய சல்யூட்டேஷன், உன்னுடைய அந்த சாட்சிபூதமான அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்திற்கு என்னுடைய நமஸ்காரம், பூயிஷ்டாம் அப்படின்றார். அப்ப இதுக்கு எப்படி அன்வயம் எடுக்கணும்னு சொல்றேன். அன்வயம்னா சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு கேட்காதீங்க. நான் இங்க இருக்கிறத நீங்க இங்க நான் சம்ஸ்கிருதத்துல போட்டிருக்கேன். சப்போஸ் சம்ஸ்கிருதம் தெரியாது சுவாமின்னா இதை பாருங்க, உங்களுக்காகவே இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். அதை நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அக்னயே நய சுபதா இருக்கா, ராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யுயோதி அஸ்மா ஜுகுரானம் ஏனம் பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேம. ஏ சாஃபாருக்கு அன்வயம் வெத்திரேகம் எல்லாமே பண்ண தெரிஞ்சிருக்குங்க, உண்மையிலேயே பாராட்டணும். ஏ அக்னயே நய தேவா விஸ்வானி வயுனானி சுபதா ராயே அஸ்மான் நய ஜுகுரானம் ஏனம் அஸ்மாத் யுயோதீதே பூயிஷ்டாம் நமபுக்திம் விதேம. இதற்கு சங்கர பாஷ்யம் ரொம்ப அத்புதம். ஆனா நான் அந்த அளவுக்கு போல, ஏன்னா இது ஜெனரல் கிளாஸ் தான், அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் தட் மச் டீப். இதோடைய பொருள் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்தின் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், நாம் எந்த தேவதையை உபாசனை செய்தாலும் அந்த தேவதையுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிய வேண்டும். என்ன தேவதையாலும். ஏன்னா எனக்கு ஒரு அன்பர் கேள்வியே கேட்டுவிட்டார், சுவாமி நீங்க போன கிளாஸ்ல சொல்லும் போது தேவதா ஆராதனைகள் செய்வதால் நமக்கு அப்ப ஹிரண்ய கர்ப்ப பதவிதான் கிடைக்குமா அப்படின்னா, இட்ஸ் a gradual முக்தி. நம்மளால அல்டிமேட் முக்தி அடையணும், அதுதான் ஈஸியான மெத்தட் இன்ஃபேக்ட். ஏன்னா உள்ளங்கை நெல்லிக்களி போல இருக்கக்கூடிய ஆத்மாவை உணர்வதை விட்டு நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு சுத்திட்டு வரும். இந்த கத்திப்பாரா ஜங்ஷன் சென்னையில போனீங்கன்னா தெரியும், ஒரு சுத்திட்டு அதே இடத்துக்கு வரும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு தேவதா மார்க்கத்தையும் கர்மஜான சமுச்சயத்தையும் இங்கே செய்கின்றோம். ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, வேதத்துல நமக்கு எப்படி போனாலும் ஞானத்திற்கு பக்குவைகளாக இருந்தால் மட்டுமே பலம் நம் கையில் வரும். பலம்னா அது ஆரஞ்சு ஆப்பிள் பழம் மாதிரி நம்ம செய்த கர்ம பலமும் அப்படித்தான் நமக்கு வரும். இப்ப இதுல ஒரு ஷார்ட்கட் கீ இந்த உபனிஷத் கொடுக்கிறது. என்ன அது? நீ நேரடியா ஆத்ம சாட்சா்காரத்திற்கு போய் அனுபவிப்பது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது. ஏனெனில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இதை செய்வதற்கு நமக்கு சிறந்த குருமார்கள் வேண்டும். உத்தம ஆச்சாரியர்கள் இந்த உலகில் முழுவதும் இருக்கின்றார்கள் ஜெகத்குருவாக. ஆனால் நம் உத்தம சிஷ்யனாக வாழ்ந்தால் ஒழிய மட்டுமே அது நமக்கு பக்குவப்படும். அப்படி உத்தம சிஷ்யனாக வாழ வேண்டும் என்றால் நாம் வைதிக கர்மங்களை பின்பற்ற வேண்டும். கர்மயாக போன்ற கிரியைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். தர்ஷபூர்ணயாசம், சாதுர்மாசியம், இப்ப சாதுர்மாசியம் நடந்துட்டு இருக்கிறது. அனாகிரயணம், அதிதி வர்ஜிதம், கெஸ்டுங்களை முதல்ல மதிக்கணும். அது மட்டும் இல்ல, வீட்டில் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், உபாசனம் செய்ய வேண்டும், நித்திய பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும். அவரவர் சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி. சங்கரருடைய மதத்தில் இருந்தா சிவ பூஜையோ, அம்பாள் பூஜையோ, ஸ்ரீவித்யா உபாசனை என்றால், விசிஷ்டாத்வைதமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருந்தால் அதுல வடகலையோ தென்கலையோ அவரவர் ஆச்சாரியர்களுடைய வழியில் பின்பற்றி அவர்கள் எப்படி சொல்லி கொடுத்தார்களோ அந்தந்த ரீதியில் நாம் வைதிக தர்மத்தை பின்பற்றினால் அப்பொழுதுதான் நமக்கு சித்த சுத்தி கிடைத்து அதில் நாம் தேவதா உபாசனை செய்யும் பொழுது சித்த ஏகாகிரதம் கிடைக்கும். அந்த சித்த ஏகாகிரதம் கிடைத்தால் ஒழிய
மனத்தை நாம் வேதாந்த சர்ச்சைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி வேதாந்த சர்ச்சைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு மனம் வேண்டும். மனம் இருந்தால் மார்கபந்து இல்லை, மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு. அந்த மார்க்கத்தை, என்ன மார்க்கம்? மோட்ச மார்க்கத்தை இட்டு செல்வதாக இந்த உபனிஷத் காண்வ சாக்கையில் நமக்கு அமைந்துள்ளது. அப்ப இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு மெசேஜ், டேக் ஆஃப் மெசேஜ்ன்றாங்கல்ல இன்னைக்கு எல்லாரும், அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, நாம் முதல் உபனிஷத், இந்த உபனிஷத்தோடைய ஒரு பெரிய ஒரு இது என்ன, 18வது மந்திரம் பாருங்க. இந்த 18வது மந்திரம் முடியறதுன்னு நினைக்கிறோம், இல்ல முடியல, இங்கதான் தொடங்குதே. என்ன சுவாமி? இல்லையா, அவன் தன்னுடைய சரீரத்தை இங்க கொடுத்துட்டானே. சரீர அபிமான தியாகமே ஆத்ம ஞானத்திற்கு வழிவகுக்கின்றது. அப்ப ஆத்ம ஞானம் வந்தால் என்ன வரும்? 18வது மந்திரம் என்ன? அக்னயே நய சுபதாராயே அஸ்மான் வித்வானி விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். நான் வித்வானாக மாறுகின்றேன். யார் வித்வான்? ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். யார் இந்த உலகம் முழுவதும் இறைவனை காணுகின்றானோ, வாயுவில் பகவானை காணுகின்றான், அக்னியில் பகவானை காணுகின்றான், மனத்தில் இறைவனை காணுகின்றான், ஆத்மாவை காணுகின்றான். எப்படி? அதனால் அவன் வித்வானாக மாறிவிடுகின்றான். வித் என்றால் இங்கே அறியக்கூடியது, அறிந்தவன். அந்த வித்வானானவன், தெரிந்து கொண்டவன். எதை தெரிந்து கொண்டவன்? இறைவனை மட்டுமல்ல, அந்த இறைவனில் இருக்கக்கூடியதும் அந்த ஆத்மஸ்வரூபம் தான், ஆத்ம சைத்தன்யம் தான். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனையே தான் எல்லாம் வல்ல இறைவனாக எங்கும் பரவி இருக்கின்றான். இப்படி இந்த உபனிஷத் சொல்லி, ஏ அக்னியே, என்னை நீ நல்ல உக்தி, உக்தினா என்ன? ஒரு நல்ல ஒரு சிந்தனைக்கு என்னை இட்டு செல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேகத்தையே அங்கே தியாகம் செய்கின்றான். இப்படி தேக அபிமானத்தை நாம் என்று விடுகின்றோமோ அன்று ஆத்ம அபிமானம் நமக்கே ஆத்மாவுக்கு அபிமானம் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆத்மாபிமானம் வருகின்றது. எப்பொழுது ஆத்ம அபிமானம், அதுவும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஆத்ம அபிமானம் வருகின்றதோ அவன் ஆத்மாவிலேயே உரைகின்றான். அவனுக்கு என்ன பெயர்? ஆத்மரதி, ஆத்ம கிரீடக என்று சொல்கின்றது. கிரீடனா விளையாடுன்னு அர்த்தம். அவன் விளையாடி கொண்டிருக்கின்றான். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க, விளையாடு மகனே விளையாடு. எது? நீ ஆத்மாவை உணர்ந்து விட்டதால் விளையாடு. அப்ப அடுத்து ஆத்ம கிரீடனாகவும் ஆத்ம ரத்தியாகவும் இருக்கின்றவன் அடுத்த லெவல்ல எப்படி இருப்பான் இந்த உலகத்தில் அப்படின்னா, ஆத்மவித்து, ஆத்மவான், ஆத்ம கிரீட, ஆத்ம ரத்தியாக இருந்தவன் இப்பொழுது எப்படி இருக்கின்றான்? ஆத்மா ராமனாக மாறிவிடுகின்றான். ஆத்மா அராமனாக, அந்த இடத்துல ராம, அது பிரிச்சிங்கன்னா பொருள் மாறி போயிடும். அதனால ஆத்மா ராமனாக மாறிவிடுகின்றான். அவனே ராமன்னா வெளியே இல்லை, அந்த ராமனை உள்ளேயே பார்க்கிறான். அதற்குத்தான் வித்வான் என்ற பதம் இங்கே வேதம் பறைசாற்றுகின்றது. அப்படி தன்னைத்தானே உணரும் அந்த ஆத்ம லட்சணத்தை உணர்ந்து கொண்ட அந்த ஞானியானவன் பூயிஷ்டாம் இஸ் பெரிய ஆளு. அவனுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் நவுனு, ஒரு என்ன சொல்வீங்க, அடைமொழி, பூயிஷ்டான். இது தைத்திரிய உபனிஷத்துலயும் வரப்போகுது இந்த வார்த்தை. அங்க வரும்போது இதுக்கான பொருள் நான் சொல்றேன். பூயிஷ்டாம் இஸ் த பெஸ்ட் ஒன் பிகாஸ் he has chosen the correct path. அப்ப எந்த இடத்தில் இருந்தாலும், இது ஒரு அம்மா கேட்டாங்க, அதுக்காக நான் சொல்றேன். சுவாமி, நாங்கெல்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கமே, இறைவனை அடைய முடியுமான்னா எல்லாரும் அடையலாம். நம்ம எல்லாரும் ஒரு ட்ரெயின்ல போறோம். இப்ப நம்ம ஆறுமுகம் ஜி ட்ரெயின்ல தான் வந்துட்டு இருக்காரு அந்த வேலை. ஸோ இப்ப சேலத்துல இருந்து அவர் மாவேலிக்கரைக்கு வராருன்னா ட்ரெயின்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவங்களும் அதே ட்ரெயின்ல தான் போறா, செகண்ட் கிளாஸ்ல போறவங்களும் அதே ட்ரெயின்ல தான் போறான், தேர்ட் கிளாஸ்ல போறவனும் அதே ட்ரெயின்ல தான் போறான், வித்தவுட்ல போறவனும் அதே ட்ரெயின்ல தான் போறான். என்டையர்ல ட்ரெயின்ல இன்னொருத்தன் டிக்கெட்டே இல்லாம 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. ஒன்னு கார்டு கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவன், இன்னொருத்தன் முதல் ஆளு டிரைவர். ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல தான் போறாங்க. யாரு எந்த பிளாட்ஃபார்ம், எந்த செக்ஷன், அதாவது எந்த கம்பார்ட்மெண்ட்ல போனாலும் ட்ரெயின் கடைசியில போய் சேர போற அந்த டெஸ்டினேஷன் ஒன்றேதான், ஆத்ம ஞானம்.
அங்க போய் நீங்க மாவேலிக்கரன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய எல்லா வாழ்க்கை பயணத்திலும் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி. இவன் என்ன சன்னியாசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறான். வானப்பிரஸ்தத்துல இருக்கவன் செகண்ட் கிளாஸ்ல போறான். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க பாவம் கஷ்டப்பட்டு நூடுல்ஸ் ஆகி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்லயும் அடிபுடி எல்லாம் பிடிச்சு அந்த வேதாந்த சர்ச்சனைக்கு வைதிக கர்மத்தை தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் கொஞ்சம் உள்ளார போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க ஏன்னா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல கூட்டம் ஜாஸ்தி. அதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்திலையும் கொஞ்சம் அடியில் தடியில் இருக்கதான் செய்யும். இடி புதை எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இருக்காது, ஏசி கம்பார்ட்மெண்ட். ஆனா பாவம் அவங்க தான் காசை கொடுத்து நம்ம உள்ளார வந்து நோய் நொடியை வாங்கிட்டு வருவோம். எனிவே, ஆனா எல்லாரும் அதே ரயிலில் தான் பயணிக்கின்றோம். அதே டெஸ்டினேஷன், அதே இலக்கை நோக்கித்தான் நாம் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை காட்டுவதாக வந்துள்ள உபனிஷத்தே இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தும். முதலில் ஆத்ம ஞானி எப்படி இருப்பான் என்பதை முதல் சுத்திரத்திலேயே காட்டிவிட்டது. கடவுளை எல்லா இடத்திலும் காண்பவன் ஈஷாவாஸ்யம் இதக்கு சர்வம். அடுத்து குருவன்னே வேக கர்மாணி ஜிஜி விஷேத் சதக்கு சமஹான்ற ஸ்லோகத்துல சொல்லும்போது, இல்லை அந்த கர்மத்தின் மூலமாக இருக்கக்கூடியவனும் அந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் என்று காட்டி அருளுகின்றார். அடுத்து என்ன சொல்றாங்க? கர்ம உபாசன சமுச்சயத்தை காட்டி அதன் மூலமாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், புதுசா ஏதோ கர்மம்னு ஒண்ணு இருக்கு, உபாசனைன்னு ஒண்ணு இருக்கு, அது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிக்கணும் போல இருக்குன்னா, நம் இந்து சனாதன தர்மம் அதற்கு ஆல்ரெடி ஹைவேவே என்ஹெச்ஏ போட்டு வச்சிருச்சு, நேஷனல் ஹைவே போட்டு வச்சிருச்சு. அந்த கோல்டன் நேஷனல் ஹைவேல நீங்க போய் நடந்து போங்க, ரீச் ஆயிடுவீங்க, ஈஸியான மார்க்கம் அது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த உபனிஷத் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை இப்படி ஒவ்வொரு பக்குவமா எடுத்துட்டு வந்து கடைசியில் என்ன சொல்லுறது, நம் வாழ்க்கையில் நீ எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் கடைசியில் என்ன போற, இறக்கத்தான் செய்கின்றோம். ஆனால் இந்த உபாசனை சமுச்சயவாதி எப்படி இருக்கின்றான்? அவன் கர்மத்தையும் வைதிக கர்மத்தையும் உபாசனையும் மேற்கொண்டதனால் அவன் தன்னுடைய அந்திம ஸ்மரணத்தில் பகவானை நினைத்து அதன் பூர்வமாக எளிதில் அவன் இறைவனை அடைய முடியும் என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் வந்து, அதற்கு பிறகு பூர்ணமத பூர்ணமிதம்ன்றது திரும்பவும் வரும். அந்த இடத்துலயும் வந்து நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்கள் இதற்கு எந்த விதமான வியாக்கியானங்களையும் எழுதவில்லை. ஏன்னா இது பிருகதாரண்யக உபநிஷத்திலேயே சாந்தி மந்திரமாக, வேதத்திலேயே ஒரு மந்திரமாக வரும் மந்திரபாகமாக இருப்பதால் இந்த சாந்தி மந்திரத்துக்கு அவர் தனியா வந்து பாஷ்யம் இடவில்லை. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. நாம் இந்த சரீரத்திலிருந்து பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை யார் உணர்ந்து விடுகின்றார்களோ, நம் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அதே ஆத்ம சைத்தன்யம் தான் இந்த பிண்டத்திலும் ஆத்மாவாக இருக்கின்றது. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்தியே தான் இந்த பிண்டத்திலும் பிராணசக்தியாக இருக்கின்றது. இந்த உடம்பை கலைந்து விட்டால் இந்த ஆத்மா எனப்படுவது கட்டாகாசம் பட்டாகாசமாக மாறி மகாகாசத்தோடு சேர்ந்து விடுகின்றது. அப்பொழுது எடுப்பதற்கும் கொள்வதற்கும் ஒன்றுமில்லை, தள்ளுவதற்கும் கொள்ளுவதற்கும் ஒன்றுமில்லை. எப்படி ஒரு சமுத்திரத்திலிருந்து நீங்க லாரியா தண்ணி எடுத்தீங்கனாலும் சமுத்திரம் கம்மியாவாது. உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் ந பவதி அப்படின்னு வேதமே சொல்றது. சோ அப்படியாப்பட்ட இந்த ஆத்ம ஞானிகளும் அந்த ஞானத்தை அடைந்து விட்டால் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய தேகாபிமானத்தை கலைந்து விட்டு பரபிரம்மஸ்வரூபம் பஜே பாண்டுரங்கம் சங்கராச்சாரியர் பாடியிருப்பார். அதே போல இவர்களும் அந்த பூர்ணமும் இந்த பூர்ணமும் ஒன்றே, அந்த ஆத்ம சைத்தன்யமும் இந்த ஆத்ம சைத்தன்யமும் ஒன்றே, அதுவும் சச்சித் ஆனந்தம், நானும் சச்சித் ஆனந்தம், பேரளவில் இல்லை உண்மையிலேயே சச்சிதானந்தம் என்று நித்யானந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை எப்போதும் நாம் அனுபவிக்கின்றோம் என்பதை புலப்படுத்துவதாக இந்த உபனிஷத் நமக்கு வந்து
ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதிக பௌதிக திரிவிட சாந்திகளையும் நாம் இறைவனிடம் பிரார்த்தித்து ஆத்ம சைத்தன்யத்தை அனுபவிப்பதற்காக எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து ஈஷாவாசிய உபனிஷத்தின் பிரபாஷத்தை பிரபாவமோக நாம் பூர்த்தி செய்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. அன்பர்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க யாருன்னா இதை எனக்கு 18 மந்திரம் தான், அதனால 3-4 பேரா செக்மெண்ட்டா மாற்றி பண்ணிங்கனாலும் ஓகே, தனியாக பண்ணிங்கனாலும் இன்னும் அதி உத்தமம். பண்ணிட்டு மண்டேலேருந்து தைத்திரிய உபனிஷத்துடைய கிளாஸு ஜென்ரல் பாஷ்யம் தான், ஜென்ரல் வித் சங்கர பாஷ்யத்துடைய லைட், இந்த லைட் ஆஃப் ஸ்ரீ சங்கர பாஷ்யம் வி வில் சி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரி ஓம். இதை மாற்றணும்.